இங்கே ஒரு அம்பு இருக்கின்றது. அந்த அம்பிலே அவர் எரியூட்டும் போது அந்த அம்பு மேலே இழுக்கப்பட்டு கப்பி வழியாக இழுக்கப்பட்டு அந்த உயரமான சொக்கப்பனையை சென்றடைய போகின்றது. பின்னர் அங்கே தீ மூட போகின்றது. பார்க்கலாம். இன்றைய நாளிலே திருவண்ணாமலையில் கூட இந்த சொக்கப்பனையானது இன்றைய நாளிலே திருவண்ணாமலை தீபமாக அங்கே எரிந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே இங்கே சுதுமலையில் கூட, அதாவது அங்கே திருவண்ணாமலை, இங்கே சுதுமலையில் கூட இந்த சொக்கப்பனையானது தற்போது பிரகாசமாக இங்கே சுடர்விட போகின்றது. வணக்க மக்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன். இன்றைய நாளிலே இங்கே குமார ஆலய தீபம் இடம்பெற காத்திருக்கின்றது. ஆறுமுக பெருமான் இப்போது வெளியே வந்து இந்த குமார ஆலய தீபத்துக்காக தயாராக இருக்கின்றார். இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே மிக உயர்ந்த சொக்கப்பனையை கட்டி இருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே இந்த சொக்கப்பனை, அதாவது சொக்கப்பானை என்றும் சொல்வார்கள், சொக்கப்பனை என்றும் சொல்வார்கள், சுவர்க்க பாவனை என்றும் சொல்வார்கள், அது ஏற்றப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்து பயணிப்போம். சொக்கப்பனை எவ்வாறு இங்கே கொழுந்து விட்டு பிரகாசித்து எரிய போகிறது என்பதை பார்க்க போகின்றோம். இப்போது ஆலயத்தின் குருக்களையா அவர்கள் எரியூட்டுகின்றார். அதாவது இங்கே ஒரு அம்பு இருக்கின்றது. அந்த அம்பிலே அவர் எரியூட்டும் போது அந்த அம்பு மேலே இழுக்கப்பட்டு கப்பி வழியாக இழுக்கப்பட்டு அந்த உயரமான சொக்கப்பனையை சென்றடைய போகின்றது. பின்னர் அங்கே தீ மூட போகின்றது. பார்க்கலாம். இன்றைய நாளிலே திருவண்ணாமலையில் கூட இந்த சொக்கப்பனையானது இன்றைய நாளிலே திருவண்ணாமலை தீபமாக அங்கே எரிந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே இங்கே சுதுமலையில் கூட, அதாவது அங்கே திருவண்ணாமலை, இங்கே சுதுமலையில் கூட இந்த சொக்கப்பனையானது தற்போது பிரகாசமாக இங்கே சுடர்விட போகின்றது. ஒரு அம்பிலே கட்டப்பட்டு அங்கே கப்பிக்கு பொருத்தப்பட்ட இடத்திலே இந்த அம்பு சென்றடையும் போது அங்கே தீப்பற்றி சுவாலை விட்டு பிரகாசமாக இன்றைய சொக்கப்பனையானது இங்கே சுதுமலையிலே சுடர்விட்டு எரிய போகின்றது. இப்போது அந்த அம்பானது, அந்த நெருப்போடு இணைந்த அம்பானது அங்கே சென்று அந்த சொக்கப்பனையிலே தன்னுடைய தீயை வந்து மூட்டுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த காய்ந்த ஓலைகளிலே பட்டு அந்த சுடரானது இப்போது பிரகாசமாக எரிய போகின்றது. அதாவது சிவபெருமானவன் நெருப்பு வடிவமாக திருவண்ணாமலையிலே காட்சி தந்ததை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைய இந்த சொக்கப்பனை உற்சவம், சொக்கப்பனை நிகழ்வானது அமைய இருக்கின்றது. இப்போது எரியூட்டிய அம்பு இப்போது மீண்டும் திரும்பி செல்லுகின்றது. அம்பு திரும்பி செல்லுகின்ற போது இங்கே பார்க்கின்ற போது தெரியும் சொக்கப்பனையிலே தீ மூண்டிருக்கின்றது. கீழே பார்த்தால் இங்கே பிரகாசமாக இங்கே சட்டிகளிலே தீபங்கள் ஏறிக்கொண்டிருக்கின்றன. நாளைய நாளில் தான் சர்வாலய தீபம் என சொல்வார்கள், அதுவும் வீட்டிலே விளக்கீடு என சொல்வார்கள். அந்த பண்பாட்டு நிகழ்வு நடைபெறப் போகின்றது. அதாவது அண்மையில் பெய்த மழை காரணமாக இங்கே இந்த பகுதி முழுவதையும் வெள்ளம் நிறைத்திருந்த போதிலும் தண்ணிக்குள்ளே இந்த பகுதி இளைஞர்கள் இந்த சொக்கப்பனையை முருகப்பெருமானுக்காக உருவாக்கி இன்றைய நாளிலே தற்போது எரிந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம். இன்னும் சற்று வேளையிலே இந்த பகுதியிலே நிற்க முடியாது. இந்த பகுதி முழுவதையும் நெருப்பு சூழ்ந்துவிடும். இந்த சொக்கப்பனை நிகழ்வை, உற்சவத்தை, இந்த திருவிழாவை காண்பதற்காக ஏராளமானவர்கள் இங்கே வந்து நிற்கின்றார்கள். அதாவது இந்த பகுதியிலே முழுமையாக தண்ணீர் நிற்கின்றது. தண்ணீருக்கு அந்தப்புறமாக பலரும் இந்த திருவண்ணாமலை தீபத்தை, இந்த சிவனுடைய அக்னி வடிவத்தை பார்த்து கொண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
வலிமையாக இந்த ஆலயத்திலே சொர்க்கப்பனை சுடர்விடுகின்ற போது வான வேடிக்கைகள் நடைபெறும். இந்த முறை வந்து கைவிட்டிருக்கின்றார்கள். காரணம் இந்த தற்போதுள்ள சூழலிலே, அதாவது வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த வான வேடிக்கைக்காக வருடந்தோறும் செலவழிக்கக்கூடிய அந்த தொகையை இந்த முறை அந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதாவது திருவண்ணாமலையில் கூட ஜோதி புலம்பு எரிகின்ற போது அந்த பகுதி முழுவதையும் வான வேடிக்கைகள் அலங்கரிக்கும். நானும் சென்று அந்த தீபத்தை பார்த்திருக்கின்றேன் சில தடவைகள். இப்போது முழுமையாக இங்கே சுடர்விட ஆரம்பித்து பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. தண்ணீருக்குள்ளே ஒரு கேடரை இறுக்கி அந்த கேடரிலே மூங்கிலை கட்டி பின்னர் உயரமாக தட்டுக்களை அமைத்து இந்த சொக்கப்பானையை சொர்க்க பாவனையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது சொர்க்கத்துக்கு செல்லும் வாயில் போன்ற ஒரு பாவனையாக இந்த தீயானது செயற்படுகின்றது. இப்போது மூங்கில்கள் வடித்து சத்தம் கேட்கின்றன. சுடரானது பிரகாசமாக எரிவதை காண்கின்றோம். இந்த பகுதியிலே வீதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏராளமான மக்கள் இந்த வீதியிலே நின்று இந்த சொக்கப்பனையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக வீதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதை காண்கின்றோம். அதாவது இதற்கு முற்பட்ட காணொளி ஒன்றிலே இந்த பகுதியிலே அடைமழை பெய்த போது வெள்ள நிலவரம் எப்படி இருந்தது என்பதை நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அந்த காணொளியை கூட இதற்கு முற்பட்ட காணொளி ஒன்றிலே நாங்கள் பார்க்கலாம். இதுதான் சுதுமலையில் உள்ள முருகமூர்த்தி ஆலயம். இதற்கு அருகாமையிலே சிவன் ஆலயம் இருக்கின்றது. அதற்கு அருகாமையிலே இது அம்மன் ஆலயம். இது தவிர பைரவர் ஆலயம் ஒன்றும் பற்றாப்பளை அம்மன் ஆலயம் ஒன்றும் காணப்படுகின்றது. இப்போது சுடரானது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்பகுதியில் தீ பற்றி இருக்கின்றது. சுடரானது மிகவும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சிவனானவன் அக்கினி வடிவமாக தோற்றமளித்ததாகவும் அந்த இடம் திருவண்ணாமலையாக இருந்ததாகவும் அந்த மலையே தீப்பிளமாக காட்சி தந்ததாகவும் வரலாறுகள் உண்டு. அதாவது அக்கினி வடிவமாக தோன்றிய சிவனது ஒடுங்கிய வடிவம்தான் தற்போது இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என சொல்வார்கள். இன்றைய நாளில் அங்கே திருவண்ணாமலை தீபம் மலையிலே ஏற்றப்பட்டிருக்கும். அதே வேளையிலே இங்கேயும் தீபம் வந்து பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அங்கே எரியக்கூடிய அந்த தீபத்தை வந்து கொப்பரை என சொல்வார்கள். அந்த கொப்பரைக்குள்ளே ஏராளமான பல லிட்டர் கணக்கான நெய் விடப்பட்டு ஏராளமான சேலைகளை, அதாவது வெள்ளை சேலைகள், வேட்டிகளை அங்கே திரியாக பயன்படுத்தி அந்த தீபத்தை மூட்டுவார்கள். அந்த தீபமானது சில நாட்களுக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீபத்திலிருந்து வடியக்கூடிய அந்த நெய்யானது மலை அடிவாரம் வரை வருவதாக சொல்வார்கள். நானும் அந்த மலையிலே ஏறி ஒரு முறை அந்த தீபத்தை பார்த்திருக்கின்றேன். கொப்பரையை எரிமூட்டுவதை பார்த்திருக்கின்றேன். இவரா நண்டியா உபயோகாரர் இந்த முருகன் கோயில்ல நல்லா நின்றி தானே இப்படித்தான்
அங்கே ஆறுமுக பெருமான் இந்த தீபத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றார். இந்த தீபம் அணைகின்ற பொழுது இந்த தீபத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த துகள்கள் பின்னர் பக்தர்களுக்கு பொட்டுக்களாக நெய்யூட்டப்பட்டு பின்னர் பொட்டு வைப்பதற்காக வழங்கப்படும். இன்றைய நாளிலே பிரசாதம் என சொல்லப்படுவது அந்த களியைத்தான் சொல்வார்கள். அதாவது இங்கே எடுக்கப்படக்கூடிய சாம்பலையும் நெய்யையும் கலந்து உழைக்கக்கூடிய அந்த களியை இன்றைய நாளிலே தீபதி பிரசாதம் மாதிரி அனைவரும் பொட்டாக பயன்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். இங்கே இப்போதும் கூட ஏராளமானவர்கள் இந்த தீபத்தை பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வீதியை முழுமையாக சில நாட்களுக்கு முன்னர் வெள்ளம் மூடி இருந்தது. இப்போது வெள்ளம் பற்றி வீதியின் விளிம்போடு தட்டி கொண்டு நிற்கின்றது. ஏராளமான சிறுவர்களும் பெரியவர்களும் இந்த தீபத்தை தரிசித்துக் கொண்டிருப்பதை காண்கின்றோம். நாளைய நாள் சர்வாலய தீபம் நடைபெறக்கூடிய நாளிலே தான் அனைத்து ஆலயங்களிலும் தீபம் ஏற்றப்படும். இந்த முறை சுதுமலை அம்மன் ஆலயத்திலே தீபம் ஏற்றப்பட மாட்டாது என்று சொன்னால் அங்கே பாலஸ்தானம் செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தீபம் ஏற்றப்பட மாட்டாது. இதற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலே தீபம் ஏற்றப்படும். அதாவது 3 மூங்கில்களை வைத்து முக்கோணமாக இந்த தீபத்தை கட்டி அந்த முக்கோணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் பனை ஓலைகளை அடைந்து செருகி இந்த தீபத்தை இந்த சொக்கப்பனையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 30 பனைகளுக்கு மேலே ஓலைகளை வெட்டித்தான் இங்கே அந்த பகுதியை முழுமையாக நிரப்பி இருக்கின்றார்கள். அதுதான் இப்போதும் கூட அது நின்று நீண்ட நேரம் எரிந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம். அதாவது தென் ஓலையாக இருக்கின்ற பட்சத்திலே இது இந்த நேரத்துக்கு எரிந்து நிறைவடைந்திருக்கும். ஆனால் இது உள்ளே அடையப்பட்டது பனை ஓலைகள். அதன் காரணத்தால் தான் இப்போது வரை நின்று எரிந்து கொண்டிருக்கின்றது. அதாவது பெரும்பாலான ஓலைகள் எரிவடைந்து அந்த நிறைவு கட்டத்தை வருகின்றது. இப்போது புகை மண்டலமானது பரவி கொண்டிருக்கின்றது. மேலே பார்க்கின்ற போது அந்த நெருப்பிலிருந்து புறப்பட்ட அந்த சிறு துகள்கள் இங்கே ஒளிருவதை காண்கின்றோம். மணக்குணம் இருக்கு. மணக்குணம் அதாவது இன்றைய நாளில் பாருங்க ஒரு மலை குணம்னு சொல்வார்கள். அதாவது மப்பும் மந்தாரமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த பகுதியிலே முழுமதி தென்பட வேண்டும். ஆனால் முழுமதியை மறைத்தவாறு முகில் கூட்டம் காணப்படுகின்றது. நாளைக்குத்தான் பூரண நிலவு. இன்று அதுக்கு முதல் நாள் அந்த சந்திரனை கூட மறைத்தவாறு முகில் கூட்டம் காணப்படுகின்றது. இன்றைய இரவு ஒரு மழைக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறதாக தான் தெரிகின்றது.
தொடர்ந்தும் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டபடி இன்றைய நாளிலே பூரணைக்கு முதல் நாள் நிலவு தெரியும். அதை கூட முகில்களுக்கு உள்ளாலே இப்போது எட்டி பார்ப்பதை நாங்கள் காண்கின்றோம். இப்போது பார்க்கின்ற போது தெரியும், மேலே இருந்து அந்த தட்டுக்கள் உடைந்து கீழே விழுந்து கீழே வந்து சுடர்விட்டு பிரகாசமாக எரிகின்றது. அதாவது நம்பி போகலாம் கிட்ட, என்னன்னு சொன்னா தண்ணி நிற்குது. இப்போ சொற்ப வழியில வந்து ஆலயத்தின் ஐயா அவர்கள் வந்து இந்த சாம்பல் மேட்டிலிருந்து சிறு பகுதியை எடுத்து பின்னர் அதற்குள்ளே நெய்யை ஊற்றி குழைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார். பெரும்பாலான மக்கள் ஜோதியை தீபத்தை தரிசித்து விட்டு வீட்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இதுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இந்த மாரி காலம் மழைக்கால பகுதிகளிலே வயல்களிலே நெல்லு நாற்றுக்கள் வளர்ந்து வரக்கூடிய கால பகுதிகளிலே பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் மழைக்கால பகுதி. அதன் காரணத்தினாலே ஆலயங்களுக்கு அருகிலே இவ்வாறான உயரமான சொக்கப்பனைகளை அமைத்து எரியூட்டுவதன் மூலம் அங்கிருந்து செல்லக்கூடிய புகையானது அந்த பூச்சிகளை கொன்றுவிடும். அதாவது அந்த நெற்பயிர்கள் வளர்வதற்கு உரிய அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும், பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதற்காகவும் இவ்வாறான சொக்கப்பானை கட்டுவதாகவும் சொல்கின்றார்கள். ஆனால் இது முக்கியமாக இது சிவனுடைய அந்த அக்னி வடிவத்தோடு தொடர்புபட்ட விடயம்தான். இருந்த போதிலும் வயல்வெளிகளுக்கும் இந்த சொக்கப்பானையாலே நேரடியான நன்மை கிடைக்கின்றது. அங்கே பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். இவ்வாறான ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்களோடு இந்த சொக்கப்பானையானது காலாகாலமாக கார்த்திகையிலே, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பூரணையிலே இந்த சொக்கப்பனையானது நடைபெறும். அதாவது சில நாட்களிலே அனைத்து ஆலயங்களுக்கும் ஒரே நாளிலே சொக்கப்பனை வரும். சில நாட்களிலே முருகாலய தீபம், சர்வாலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம் என 3 நாட்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. இப்போது இந்த சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இங்கே தட்டிலே வைக்கின்றார்கள். இந்த தட்டிலே வைக்கக்கூடிய அந்த சாம்பலுக்குள்ளே நெய் ஊற்றப்பட்டு அது வரக்கூடிய அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். எனவே நண்பர்களே, இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். பெரும்பாலான காணொளிகளை நாங்கள் எடுப்பதே மக்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு ஆவல் இருக்கும். என்பதும் சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான கருத்துக்கள் எங்களுக்கு வருவதில்லை. அதாவது கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே வரக்கூடிய மக்களுக்காக குளிர்களிகளை வழங்குவதற்கும் இங்கே வண்டிகள் தயாராக இருக்கின்றன. அதாவது வியாபார நோக்கத்தோடு தயாராக இருக்கின்றன. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமான் அவருடைய அந்த வெள்ளி பீடமானது மிக பிரமாண்டமான ஒரு பீடமாக காணப்படுகின்றது. அந்த ஆறுமுக பெருமானுடைய அந்த அழகைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம்.
ஓம் நம சிவாய. இப்போது சொக்கப்பனையில் இருந்து வரக்கூடிய அந்த புகையானது எல்லா இடமும் பரவி கொண்டிருக்கின்றது. இது வயல்களில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை, அதாவது நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிறு பூச்சிகளை கொல்லக்கூடிய வல்லமை படைத்தது. அதாவது இந்த சூழலை மாசுபடுத்தக்கூடிய அந்த பூச்சிகள் அந்த அழுக்கு கிருமிகளிலிருந்து இந்த காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை கூட இந்த சொக்கப்பனையின் பின்னாலே ஒளிந்திருக்கின்றது. இப்போது அங்கே எடுக்கப்பட்ட சாம்பல் மற்றும் நெய் சேர்க்கப்பட்ட அந்த பிரசாதம் முருகனின் ஆறுமுக பெருமானின் நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது ஆறுமுக பெருமானுக்கு தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திலே ஆறுமுக பெருமானுடைய தீப தரிசனத்தை தரிசிப்பது என்பது ஒரு கொடுத்து வைத்த விடயமாக பார்க்க வேண்டும். அதாவது குருக்களையா அவர்கள் அந்த ஆறுமுக பெருமானை வலம் வந்து அந்த தீப ஆராதனை செய்து கொண்டிருப்பதை காண்கின்றோம். எனவே நண்பர்களே, சுதுமலை அம்மன் ஆலயம், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்திலே இன்று நடைபெற்ற குமார ஆலய தீபத்தை இந்த காணொலி ஊடாக நாங்கள் கண்டு தரிசித்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.